முருகனுக்கு அரோகரா. நம்ம இன்னைக்கு பால் குடம் எடுப்பதை பற்றி பார்க்க போகிறோங்க. திருவிழாக்களில் பால் குடம் எடுப்பதற்கு கையில் காப்பு கட்டி 8 நாள் விரதம் இருக்கணும். பால் குடம் எடுக்கும் நாளில் அருகில் இருக்கும் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து செம்பு அல்லது தீர்த்த குடம் போன்றவற்றில் கறந்த பாலை ஊற்றி அதற்கு பூஜை செய்யணும். பின் அங்கிருந்து ஊர்வலமாக பால் குடத்தை எடுத்து வந்து திருவிழா நடக்கும் கோயில்களில் வீட்டிற்கும் மூலவருக்கு பாலை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இந்த பால் அபிஷேகத்தை காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன் பின்னர் தீபாதரனை காண்பிப்பார்கள். அதுவும் மிக சிறப்பு வாய்ந்தது. பால் அபிஷேகம் செய்வதால் மிகவும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். என்ன வேண்டி இந்த பால் குடத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். மீண்டும் உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் இந்த பால் குடத்தை எடுப்பதால் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து மேலும் மேலும் பல செல்வங்களும் கிடைத்து வாழ்வார்கள்.